காணாமல் போன கருணாநிதி ஸ்டாலின். செந்தில் பாலாஜியின் பிறந்தநாள் போஸ்டரால் வெடித்த பரபரப்பு. திமுகவுக்கு படுகொலி தூண்டும் சீனியர் தலைகள். வணக்கம் நண்பர்களே. திமுகவின் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி தற்போது பதவி இல்லை என்கிற போது அவருக்கு ஒரு அமைச்சருக்குரிய அனைத்து அதிகாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதற்கு என்ன காரணம் என்றால், கொங்கு மண்டலமே செந்தில் பாலாஜியின் கையில் தான் இருக்கிறது. அவர் நினைத்தால்தான் திமுக அங்கு வெற்றி பெற முடியும் என்று அவர் கருதுகிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் கோவை மாவட்டம் அந்த கட்சியின் கையில் தான் இருந்தது. 2001, 2011, 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள 10 தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. SP வேலுமணி போன்றவர்கள் ஜாதி செல்வாக்குடன் இருப்பதால் அது அதிமுகவின் கோட்டையாக இருந்து வந்தது. அதேபோல் 2006இல் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற திமுக 2011இல் ஒரு தொகுதியில் கூட கோவையில் வெற்றி பெறவில்லை. அதையடுத்து 2016இல் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் 2021இல் திமுக ஆட்சியை பிடித்த போதும் கோவையில் திமுகவுக்கு ஒரு MLA கூட கிடையாது. இது மு.க.ஸ்டாலினுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இதன் காரணமாகவே கோவையில் திமுகவின் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் செந்தில் பாலாஜியை முழுக்க நம்பியிருக்கிறார். செந்தில் பாலாஜி ஊழல் பேர்வழி என்றாலும் கூட பண பரிசு பொருட்கள் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்த்து ஓட்டுகளை வாங்கி விடுவார் என்று மு.க.ஸ்டாலின் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால்தான் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கூடுதல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் அமைச்சர் பதவியில் இல்லாத போதும் அமைச்சருக்கு இணையான அதிகாரம் கொண்டவராக செந்தில் பாலாஜி வலம் வந்து கொண்டிருக்கிறார். இதனால் கொங்கு மண்டலத்தின் திமுக அமைச்சர்களை கூட அவர் மதிப்பதில்லையாம். இந்த நிலையில் கோவை, திருப்பூர், நாமக்கல், நீலகிரி, ஈரோடு, கரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் உள்ள 39 சட்டமன்ற தொகுதிகளின் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அவர் யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்கள்தான் இந்த 39 தொகுதிகளுக்கும் வேட்பாளராக முடியும் என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த தொகுதிகளில் அமைச்சராக இருக்கும் திமுகவினருக்கு எந்த செல்வாக்கும் இல்லாமல் போய்விட்டது. தங்களுக்கோ அல்லது தாங்கள் நினைக்கும் நபர்களுக்கோ சீட் வேண்டும் என்றாலும் செந்தில் பாலாஜியிடம் தான் கைகட்டி நிற்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு திமுகவில் அதிகாரம் படைத்தவராகிவிட்டார் செந்தில் பாலாஜி. இதனால் தேர்தலில் போட்டியிட விரும்பும் திமுக புள்ளிகள் செந்தில் பாலாஜியை வட்டம் போட தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் தான் சமீபத்தில் செந்தில் பாலாஜியின் பிறந்தநாள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுள்ளது. அந்த விழாவை திமுகவின் சீனியர்கள் தவிர்த்த போதும் ஜூனியர்கள் பெரும்பாலானோர் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக அந்த பிறந்த நாளின் போது கொங்கு மண்டலத்தில் திரும்பும் பக்கமெல்லாம் செந்தில் பாலாஜி போஸ்டர்கள் தான் இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்து திமுகவின் சீனியர்கள் கொந்தளித்து போனார்கள். நம்மையெல்லாம் டம்மி பண்ணிவிட்டு அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே என்று கட்சி மேலிடத்துக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பிறந்த நாளின் போது ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் மாண்புமிகு மேற்கு மண்டலம் செந்தில் பாலாஜிக்கு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதோடு அந்த போஸ்டர்களில் கருணாநிதியின் புகைப்படங்கள் இல்லாத நிலையில் மு.க.ஸ்டாலின், உதயநிதியின் புகைப்படங்களை கூட மிகச்சிறிய அளவில் வைத்துவிட்டு செந்தில் பாலாஜியை கொங்கு மண்டலத்தின் முதலமைச்சர் ரேஞ்சுக்கு அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இதனால் கடும் கோபத்துக்கு ஆளான திமுக அமைச்சர் NKKP ராஜா செந்தில் பாலாஜிக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்களது பிறந்தநாள் போஸ்டரில் கலைஞர் கருணாநிதியின் படமே இல்லையே, அவர் இல்லாமல் எப்படி திமுக வந்தது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொங்கு மண்டலத்தின் தேர்தல் பொறுப்பாளராகத்தான் உங்களை நியமித்திருக்கிறார்கள். ஆனால் கொங்கு மண்டலத்தின் முதலமைச்சர் போலவே நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இத்தனைக்கும் ஊழல் செய்ததற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளீர்கள். அதனால் ரொம்ப ஓவராக ஆட்டம் போடாதீர்கள். இந்த ஏரியாவில் நான் தான் அமைச்சர் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்று அமைச்சர் NKKP ராஜா அவரிடம் மோதி இருக்கிறார். அவர் மட்டுமின்றி செந்தில் பாலாஜியின் இந்த ஆட்டம் தாங்க முடியாமல் திமுகவின் ஒட்டுமொத்த சீனியர்களும் அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்களாம். அதே சமயம் மு.க.ஸ்டாலின் கொங்கு மண்டலத்தை அவர் நினைத்தால்தான் நாம் கைப்பற்ற முடியும் என்று அவரை மலை போல் நம்பிக்கொண்டிருப்பதால் செந்தில் பாலாஜியுடன் நேருக்கு நேர் மோதாமல் திரைமறைவில் அவருக்கு குளிப்பறிக்கும் வேலைகளில் பல திமுக தலைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் கொங்கு மண்டலத்தை முற்றிலுமாக திமுக கைப்பற்றிவிட்டால் செந்தில் பாலாஜியின் ஆட்டம் இன்னும் ஓவர் ஆகிவிடும். அவருக்கு இன்னும் கூடுதல் அதிகாரத்தை மு.க.ஸ்டாலின் கொடுத்து விடுவார் என்பதினால் கொங்கு மண்டலத்தில் திமுகவை வெற்றி பெறவே விடக்கூடாது என்று திமுகவின் சீனியர்கள் கோதாவில் குதித்துள்ளார்களாம். அந்த வகையில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கு மு.க.ஸ்டாலின் கூடுதல் முக்கியத்துவம் கொடுப்பதால் திமுகவில் காலமாக இடம்பெற்றிருக்கும் பல சீனியர்களும் தற்போது திமுகவில் உள்ள அதிமுக புள்ளிகளுக்கு எதிராக வரிந்து கட்டி நிற்கிறார்கள். அதனால் இந்த உட்கட்சி மோதலே 2026இல் திமுகவுக்கு ஆப்படித்துவிடும் என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கருத்து கூறி வருகிறார்கள். அடுத்த செய்தி.
திமுக ஆட்சியில் பாதுகாப்பில்லை, விஜயின் உயிருக்கு ஆபத்து. நயினார் நாகேந்திரன் வெளியிட்ட பரபரப்பு தகவல். கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தற்போது சிபிஐயால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த 41 பேரின் குடும்பத்தாரை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆறுதல் கூற செல்லப் போவதாக செய்திகள் வெளியாகி வந்தன. ஆனால் அவரோ வீடியோ காலில் அவர்கள் குடும்பத்தாருக்கு கால் பண்ணி ஆறுதல் கூறியவர் நேற்று அவர்களை மாமல்லபுரத்துக்கு வர வைத்து தனது ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதோடு அவர்களுக்கு கல்வி மருத்துவ உதவியை தொடர்ந்து செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். இந்த விழாவுக்கு சென்ற 235 பேருக்கும் தனது கையால் உணவு வழங்கியிருக்கிறார் விஜய். அனைவரும் சேர்ந்து சாப்பிட்டுள்ளார்கள். அதையடுத்து நடந்த சம்பவத்திற்கு அவர்களிடத்தில் கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டுள்ளார். இதன் காரணமாக விஜய் மீது இருந்த அதிருப்தியானது கரூர் மக்களிடையே குறைந்து விட்டதாம். என்றாலும் பாதிக்கப்பட்டவர்களை வீடு தேடி சென்று இரங்கல் தெரிவிக்காமல் அவர்களை வேறு இடத்திற்கு வர வைத்து இரங்கல் தெரிவிப்பதா என்று சீமான், திருமாவளவன் போன்றவர்கள் விஜய்க்கு எதிராக கருத்து கூறி வருகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில், கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அவர்களுக்கு யாரும் உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை. அத்தனை பெரிய கூட்டத்துக்கு மிக குறைந்த அளவில் காவல்துறையினரே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். அப்படி இருக்கும்போது விஜய் மீண்டும் கரூர் சென்றால் அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுப்பார்கள்? அதனால்தான் மீண்டும் கரூர் சென்றால் தனது உயிருக்கும் ஆபத்து ஏற்படும், கூட்டம் கூடினால் அதை காவல்துறை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கிற பயத்தில் தான் விஜய் அங்கு செல்லவில்லை. அந்த 41 பேருக்கு ஏற்பட்ட நிலை அவருக்கும் வராது என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படிதான் கரூரில் போலீஸ் பாதுகாப்பு உள்ளது என்று கூறியிருக்கும் நயினார் நாகேந்திரன் தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனால்தான் அவர் காவல்துறையிடம் கரூர் செல்ல பாதுகாப்பு கேட்டுள்ளார். ஆனால் அவர் மனு அளித்த போதும் இப்போது வரை உரிய அனுமதி கிடைக்கவில்லை. என்றாலும் விஜய் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கவில்லை என்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டே வருகிறார்கள். அதனால் அவர்களை சந்திக்காமல் இருந்தால் இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவில் அவருக்கு எதிராக திருப்புவார்கள். அதனால்தான் அவர்களை மாமல்லபுரத்துக்கு வர வைத்து நடந்த விவரங்களை நேரில் தெரிவித்து விடுவோம் என்று விஜய் அவர்களை சந்தித்துள்ளார். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதோடு அவர் அழைத்து எந்த ஒரு மக்களும் செல்ல மறுக்கவில்லை. 41 பேரில் 37 குடும்பத்தினர் மாமல்லபுரத்துக்கு சென்றுள்ளார்கள். அதனால் பாதிக்கப்பட்டவர்களே விஜயின் அழைப்பை ஏற்று சென்றிருக்கும் போது அரசியல் கட்சிகள் எப்படி அதை தவறு என்று சொல்ல முடியும்? பாதிக்கப்பட்ட மக்கள் தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சீமான், திருமாவளவனுக்கு எதிராக கருத்து வெளியிட்டுள்ளார் நயினார் நாகேந்திரன்.